அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேற்றிலிருந்த என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். சேற்றிலிருந்த என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்த நாளை கிருபையாய் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து மூடி மறைத்து ஆளட்டும் என்று ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு யாத்ராபுஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். வாசித்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீங்க. இந்த 40 ஆண்டுகள் அவங்க வனாந்தர பயணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வந்த நேரம் முதல் இது வரைக்கும் உங்களை நான் கழுகுடைய செட்டைகளின் மேலே எப்படி ஒரு கழுகு குஞ்சை அந்த கழுகு சுமக்கிறதோ அதுபோல் உங்களை நான் சுமந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் காட்டுகிற வழியில் எப்படிப்பட்ட மனுஷன் நடந்தாலும் அந்த மனிதனை ஆண்டவர் கழுகு தன்னுடைய செட்டைகளின் மேல் சுமப்பது போல நம்மளை சுமந்து கொண்டே வருவாராம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் அதை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை சுமந்து வந்ததை, என்னை அருமையாய் நடத்தி வந்ததை என் வாழ்க்கையில் அனுபவிக்க நிறைய நேரங்களில் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கழுகை போல உங்களை ஆண்டவர் சுமக்கிறாரா?
அடுத்து சொல்லும்போது சொல்கிறாரு, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தெய்வம் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை இந்த பூமியில் கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து வருமோ அதுபோல சுமப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உபாகமம் 32:11 சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு கழுகு தன்னுடைய செட்டைகளின் மேலே சுமந்து பாதுகாத்து நடத்துவது போல அவர் நடத்துவார். ஜன கூட்ட கலைப்பார். எதற்கு? நம்ம ஒரு குறுகின இடத்துல அப்படியே கூடி அதுக்குள்ளேயே உட்காந்துருந்தால் போதாது. அந்த கழுகனுடைய குஞ்சு அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்தால் போதாது. அது அங்கிருந்து வெளியே வரணும். அது இன்னும் வானமிட்ட பறக்கணும். அது தன்னுடைய சிறகின் மேலே அதை வைத்து கொண்டு வானத்தின் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போய் அங்கிருந்து அந்த கழுக குஞ்சை கீழே விடும். அது பறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பறந்து அப்படியாக கரை சேரும். அது பறப்பதற்கு பயிற்சி கொடுக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் பயமாக தான் இருக்கும். நடத்தி வருகிற பாதைகள் பயமாக தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க வந்த பாதைகள் பயமாக தான் இருந்திருக்கும். அனாந்தரத்தில் செங்கடலை கண்டு பயந்துருப்பாங்க. ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை. இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் பயந்துருப்பாங்க. பார்வோனுடைய சேனை அவங்களை தொடர்ந்து வந்தபோது பயந்துருப்பாங்க. கர்த்தர் கைவிடலை. அருமையாக வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்தி இருக்கிறார். நடத்த போதுமானவராக இருக்கிறார். கழுகுனுடைய குஞ்சு எப்படி அந்த கழுகுக்கு கீழ்ப்படிந்து அந்த செட்டைக்குள்ளே அது பாதுகாப்பாக இருக்குமோ அதுபோல் நானும் நீங்களும் அப்படி அடங்கி இருந்தால் தெய்வம் நம்மளையும் அருமையாக வழி நடத்தி இந்த உலகத்தில் பறக்க வைப்பார். அதில் 13 பாருங்கள், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பார்த்தீங்களா? கழுகை போல செட்டைகளின் மேலே சுமந்து நமக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பாருங்க, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள். கழுகு பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கும். இருக்கிற பறவைகளிலேயே ரொம்ப உயரமான பறவையாக, வானத்தில் ரொம்ப உயர்ந்து பறக்கக்கூடிய பறவை இந்த கழுகு மட்டும்தான். பூமியில் நிறைய மனுஷர்கள் இருக்கலாம். இந்த உலகத்திலையும் தெய்வம் உங்களை உன்னதங்களில் பறக்க வைப்பார். கடைசியில் அவருடைய வருகையில் நித்தியத்தில் உன்னதத்தில் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையும் தருவார். எவ்வளோ பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இயேசுவை இன்றைக்கு உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முன் வாருங்க. உங்களை யார் பாதுகாத்தாலும் பாதுகாக்காட்டாலும் பராமரித்தாலும் பராமரிக்காட்டாலும் தேவன் உங்களை உங்கள் குடும்பங்களை வேலி அடைத்து இந்த நாட்களில் பாதுகாத்து பராமரிக்க போதுமானவர். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அசைவாடி அந்த குஞ்சுகளை தோளின் மேலே சுமக்கிறது போல எங்களை சுமந்து காக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.